கஸ்தூரி இவ சரியில்லை, கஸ்தூரி இவ சரியில்லை. மாப்பிளையோட போய் இவ அவர் கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சா மாப்பிள்ளை வீட்டுல உட்காந்துக்கிட்டு மாமனுக்கு போன் பண்ணி நலம் விசாரிக்கிறேன். நினைக்க மாட்டாரு. என்னாச்சு? எல்லாரும் டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ளை, ஒண்ணு இல்ல, உட்கார். ஏமா மாப்பிள்ளை வெளியே போயிட்டு வந்திருக்காருல, போமா போய் தண்ணி கொண்டு வந்து கொடுமா. போ. இனிமே நிலா எங்கேயும் தனியெல்லாம் போக வேண்டாம்டா. ஆபீஸ் போனாலும் சரி, இல்ல அவ எங்க போனாலும் சரி, நம்மள யாராவது ஒருத்தர் கூட போகணும். ஒருவேளை பல்லவனுக்கு காலேஜ் இருந்தா நீயோ இல்ல நானோ இல்ல பாண்டியனோ நாம யாராவது போயிட்டு வருவோம். நிலாவை இனிமே தனியா மட்டும். நிலா எப்பவும் போல ஃப்ரீயா இருக்கணும். தன்னோட வேலைகளை தனியா செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நம்ம யாரும் குறுக்க நிக்க வேண்டாம். சொல்றேன் இன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்லையா, அவங்கள அடங்கிப்பாங்க. ஒரு வேலை மீறி எவனாவது பேசணும் வைங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்காக பயந்துல நம்ம உங்களுக்கு தனியா போறது ஓகே தானுங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தனியா போக தான் விரும்புறேன். அவ்வளவுதான். அப்புறம் என்ன? அண்ணே சோழன் சொல்றது கரெக்ட் தானே. விடு, அதான் நம்ம தான் இருக்கோம்ல, பாத்துக்கலாம். கரெக்ட். இனிமே அவங்க யாருமே அன்னைக்கு வர மாட்டாங்களே. நீங்க சொந்த குடும்பம் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம ஊர் முன்னாடி விட்டு கொடுங்க. இன்னைக்கு மட்டும் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டா பசங்க முன்னாடி கெத்தா இருப்பேன். என்ன அடிச்சவங்கள போலீஸ் ஸ்டேஷன் தள்ளிட்டேன்னு சொல்லி போய் எனக்கு காரணம் மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த பையன் மோக பிடிச்ச அலைபடு நான் நினைக்கவே இல்லடி. நான் நினைக்க இவ்வளவு பண்ணிட்டு எப்படி அமைதியா உட்கார்ந்து பாருங்க. அப்பவே சொல்லி தலைவரடி. இதுக்கு மட்டும் நாங்க வேணுமோ? சொல்லு. வீட்டை நம்மள விட்டு கொடுத்து பேசி அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு நம்மள ஊர் முன்னாடி அவமானப்படுத்திருக்கா. வரும்போது அந்த வெங்கட் கொண்டாட்டி என்ன கேக்குறாயா? உன் வீட்டு பொண்ணு அந்த வீட்டு பையனை லவ் பண்ணதுனால இந்த சண்டை வந்துச்சுன்னு கேக்குறா. இப்ப கூட போலீஸ்க்கு முன்னாடி கேக்குறா. நாக்கு பிடிக்கிட்டு சாவலாம் போல இருக்கு. அவ்வளவுதான். எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி இதே வேலையா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த விளங்காதவதான் காரணம். இவள எவ்வளவு அடிப்ப? அவளுக்கு எதுனா ஆயி வந்துற போகுது. யோ, உனக்கு கொடுத்த டைம் இதோட முடிஞ்சிருச்சு. இனி நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. என்னைக்கு நீ எங்களுக்கு எதிராக போலீஸ் முன்னாடி பேசுறியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கதை தாள் போட்டு சாவி எடுத்து போறா. இவ எப்படி வெளியில போறா நான் பாக்குறேன். எந்திரியா புடி வரா. அப்புறம் நான் லவ் பண்றேன். டேய் எதுக்கு சிரிக்கிற? என்ன சார் உனக்கு? ஆமா அவ சூப்பர்ல. சூப்பர்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாரா இருக்கான்னு வேணா சொல்லலாம். டேய் அப்படி போட்டன வைங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சொந்த குடும்பத்தை எதிர்த்துக்கிட்டு நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு பேசினா பாத்தியா? அதுக்கே ஒரு கெத்து வேணும்ல. டேய் என்ன கொஞ்சம் பேச விடா. சரி சொல்லு. அவளை எனக்கு பிடிக்கும், லவ் பண்றேன் தான். அவங்க வீட்டுல சும்மா விட்டுருப்பாங்க அவள. கரெக்ட் தான். அதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அந்த குடும்பம் சரியான ரவுடி குடும்பமா இருக்குடா. அவங்க அண்ணன் ஒரு மாதிரி இருக்காண்டா. எப்பவும் டெரர் ஆண்டி பேசுறேன் பாண்டி. டேய் எப்படி இருக்க? இது என்ன புது நம்பர்ல இருந்து பேசுற? பாண்டியா? பேஸ். நான் நல்லா இருக்கேன் பாண்டி. இது அப்பா நம்பர். அவளை யோசிச்சு டென்ஷன் ஆகாத. நான் பத்திரமா இருக்கேன். அத சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். இத பிரச்சனை ஃபோன் பண்ணேன். என்னால உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் கேட்க முடியல. என்னாச்சுடா? எல்லாம் ஓகேவா? பாத்தியாடா, நான் அவளை நினைச்சு தூங்காம இருப்பேன்னு ரிஸ்க் எடுத்து அவங்க அப்பா ஃபோன்ல இருந்து கால் பண்ணி தகவல் சொல்றா. ஹலோ டேய் பாண்டி டேய் ஹலோ எந்திரி. சொல்றது கேளுடா, எந்திரிடா. 10 நிமிஷம்டா, முக்கியமான விஷயம். நீ வேணா தண்ணி குடிக்கிறியா? தூக்கம் போயிடும். அதெல்லாம் வேணும், நீ சொல்லு. நிலா விஷயத்துல ஊர்க்காரங்களை பாத்தியா? ஒரு நிமிஷத்துல எப்படி எல்லாம் பேசிட்டாங்க. நிலா என்ன அண்ணனு கூப்பிடுறா. ஒருவேளை என்னால இந்த பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு எவ்வளவு கோவமா? நான் வானதிட்ட பேசாம இருந்ததெல்லாம் நடந்துட்டதுன்னு நினைக்கிறேன். டேய் நீ வேற. இந்த பிரச்சனை இன்னைக்கு வேணா முடிஞ்சிருக்கலாம். ஆனா ஊர் வாயை நம்ம அடைக்க முடியாதுடா. மறுபடியும் இதே மாதிரி நிலாவை பேசி இல்லடா பாண்டி உங்களுக்கு புரியல, இப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு. இனிமே இவங்க எல்லாம் இதை நமக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு நமக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. நாம என்ன போறது? கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு வாடகை எடுத்துட்டு போயிடலாம். நிலாவும் சொல்லணும் இங்கே இருக்கட்டும். பேசுறத ஒட்டி கேட்டு இருந்தியா? ஆமா, நீங்க அப்படியே வெளிய நின்னு ரகசியம் பேசுனீங்க. நான் தான் வந்து ஓடி கேட்டேன். ஏண்டா நான் இங்க பக்கத்துலயே படுத்திருக்கேன், இங்கே வந்து பேச கேட்காதா? எல்லாரும் செம்மையா ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க போல. சூப்பர்ண்ணே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. லூஸ் மாதிரி பேசிட்டு அவன் வீட்டுல இருக்கிறதே உங்களுக்காக தான். என் கூட வீட்டுல தனியாக சொன்னா இருந்துருவாளா? அவ எப்படின்னா ஓகே சொல்லுவா. அப்படியே எங்களை நீங்க எல்லாரும் கிளம்பி போனீங்கன்னு வைக்க, அவங்க இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன்னு ஹாஸ்டல் கிளம்பி போயிடுவா. அவனும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காதுன்னு நடக்காத கதையை தூங்கிட்டு இருந்தவங்க எழுத்து உட்கார பேசிருக்க நீ. இல்லடா, நிலாவை பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க எல்லாரும் இதுக்கு கட்டுப்பட்டு தான். நீங்க கிளம்பி வெளியே போயிடுவீங்க. இதெல்லாம் கேட்க ஆரம்பியா நல்லா தான் இருக்கு. ஆனா இது எதுவுமே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கோன்னு. டேய் நீ முதல்ல முகத்தை அப்படி வச்சுக்காதா, அப்புறம் நிலாவுக்கு முடிவு எடுக்க கஷ்டமா இருக்கும். இப்படி முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டா அவன் எங்க வீட்டு தனியாக சிங்கப்பட்டிருக்கே இந்த வேலையெல்லாம் பாக்கறல நீ துரோகி. சரி அப்போ சாப்பிடுறியா? என்னாச்சு உங்களுக்கு? இப்பதானே சாப்பிட்டோம். ஓ சாப்பிட்டோம்ல, சுத்தம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப என்ன பண்றது? ஃபேஸ் பண்ண வேண்டியதானே. இதுல என்ன இருக்கு? அதான்ப்பா கஷ்டமா இருக்கு. பாவம் நீ எங்களுக்காக கஷ்டப்படணும். அண்ணா ராத்திரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவு எடுத்துச்சு. இல்லடா ஏங்க டிஸ்கஸ்லாம் இல்லைங்க. அந்த வீட்டை விட்டு போகுதுன்னா எங்க என்ன போறது? இது உங்க சொந்த வீடு தானே? எல்லாரும் நாம எல்லாரும் கிடையாதுப்பா, நாங்க மட்டும்தான். நீ இந்த வீட்டுல தான் இருப்ப. என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இது உங்க வீடு,
உங்க வீட்டை விட்டு நீங்க எங்க போவீங்க?